ஹாய் மக்களே, செல்லம்மா டட்டிங். நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்னன்னா மலேசியா சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிருக்கேன். ஆமா, நான் வந்து மலேசியா. எஸ், வெல்கம் டு கிட்டு ஸ்ரீ vlog. மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மலேசியால இருக்கோம். ஸோ எதுக்கு மலேசியா வந்திருக்கோம்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸா வந்து பர்த்டே சர்ப்ரைஸ், அதான் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி மலேசியாவுக்கு வந்திருக்கோம். ஓகேவா மக்களே? ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லலாமா? இல்ல, நீங்க ஏதாவது சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? திங்கிறதுக்கு ஏதாவது வழி பார்க்க போறோம். அது என்னமா கரெக்டா? எங்களுக்கு வந்து இது போக வந்து எங்களுடைய மச்சான தான் வந்துட்டு கேமராமேனா கூட்டு வந்திருக்கோம். அதுக்கு இவங்க தான் முழுக்க காரணம். எஸ், இந்த மாதிரிலாம் டேஞ்சரஸான வேலை பார்க்கறதே கிருத்திகாக்கு வேலையா போச்சு. தம்பி தான் பெரிய கை தும்பி. ஆஹா, எஸ். நாங்க 2 பேரும் பேக்கேஜ் தூக்குறவங்க. நான் ஃப்ரீயா வருவேன், நீங்க மட்டும் ஃப்ரீயா ஜாலியா வருவீங்க. கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட். எஸ், ஆஃப் கோர்ஸ். அதுக்கு தானே நீங்க 2 பேரும் மலமாடு மாதிரி 2 சைடு பாடி கார்ட்ஸ் மாதிரி கூட்டி வந்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம்? நெக்ஸ்ட் எங்கயா ஏதாவது ஒரு கடையை பார்த்து சாப்பிட்டு. டங்கின் டோனட்ஸ் இருக்கு இங்க பாரு. டங்கின் டோனட்ஸ் எத்தனை கடைங்க இருக்கு. அதுதான் எங்கயா சாப்பிட்டுட்டு ஃபுட் ஆர்கேட்னு ஏதோ ஒன்று இருக்கு. பெரிய இது KFC இருக்கு. அதுதான் இரு ஃபுல்லா உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னென்ன கடைலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எங்கேயா ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்படியே உருண்டுட்டே கார் புக் பண்ணி போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஈவினிங்கா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு என்ன டைம் 3 o'clock ஆயிடுச்சு. போறதுக்கு எப்படியும் ஒரு 5 மணி ஆயிடும். ஆல்ரெடி டிராஃபிக். அப்ப எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் எடுக்க முடியாது. நோ போயிட்டு ரெஸ்ட். சப்வே இருக்கு. ஓகே, சப்வே. ஓகே, ஃபைன். ப்ரூஃபுக்கு பாருங்க, ஒரு பேகு, இன்னொரு பேகு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் தான் போறேன். மேடம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வராங்க. இது ட்ரவுசர், இது கோட், இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. இத தூக்கிட்டு வரதே எனக்கு பெரிய கஷ்டமா. இது செருப்பு, இது பருப்பு. ஓகே கைஸ், இப்போ சப்வேல போயிட்டு சாப்பிட்டுட்டு வேய பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் ஹோட்டலுக்கு. எந்த வேய பார்த்து? வழியை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான்ற. ஸோ கைஸ், சப்வேல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் உள்ளலாம் போனா வந்து A to B லாம் இருக்கும். A to B எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றியா நீ? ஐ திங்க் சோ இருக்கலாம். ஐ அம் நாட் ஷூர், பட் பசிக்கு இருந்தா நல்லா இருக்கும். அதனே நல்லா தான் இருக்கும். சூப்பர். சப்வே பார்த்தனே கொஞ்சம் ஓகே, மனசு வந்து இதாயிடுச்சு. ஏத்திக்க வேண்டியதான். ஆமா, அது பார்த்தோன்னே கபகபன்னு பசி இருக்க ஆரம்பிக்குது வேற. இல்ல மோகன்? இங்க கூட பாத்தீங்கன்னா கைஸ், வெஜ் அண்ட் நான் வெஜ் செக்ஷன் வந்து தனித்தனியாக தான் இருக்கிறது. சப்வேல அப்படிதானங்க இருக்கும். இல்ல தங்கம், உலகம் ஃபுல்லா அப்படி கிடையாது தங்கம். அப்புறம் எப்படி இருக்கும்? சிங்கப்பூர்ல எல்லாம் வெஜ்ஜே இருக்காது, வெஜ் ஆப்ஷனே இருக்காது. அதாவது இந்த பன்னீர் டிக்கா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. கார்டு பேமெண்ட் பண்ணிடுறா. அங்க வந்து கார்டு வந்துட்டு மெஷின் டெம்பரரிலி அவுட் ஆஃப் சர்வீஸ்னு இருக்கு. அந்த இங்க பார்த்து சொல்லு. ஓ, அந்த மாதிரி. கரெக்ட். ஸோ கைஸ், சாப்பாடு அப்படின்னு வரும்போது எந்த பிரெட் இருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கிருத்திகா முதல்ல பார்க்கவே கூடாது. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு சப்வேல தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு மலேசியன் எக்ஸ்பென்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம தான். எல்லாருக்கும் தானே பசிக்குது, எல்லாருக்கும் தானே வயிறு, எல்லாரும் தானே சாப்பிடுங்க. எனக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே பசி. மினிஸ்டர் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படியா? சிங்கப்பூர்ல இல்ல தானே? சிங்கப்பூர்லயா இருக்கும். சிங்கப்பூர்லயே வந்துச்சு. நானும் ஆதிராவும் ஒரு டாலருக்கு ஃபேஸ் ஷீட் மாஸ்க் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணோம். எனக்கு செலவு வச்சீங்களே, ஞாபகம் இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே நீங்க வாங்கியே கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம்? இப்போ வந்து நாங்க வந்து ஃபுல்லா இருக்க முடியல. கேபுக்கு வந்து கேப் பிடிக்கிறதுக்காக போறோம். இங்க வந்து இதுல சப்வேல கேட்கும்போது நேராக போனீங்கன்னா கேபு கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் கிராப்ல புக் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் மோஸ்ட்டாக வந்து இது இருக்கும், கேப்ஸ் இருக்கும். கேப் புக் பண்ணும்போது ஃபோனில் தானே கேப் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிடுடா, அது வந்துரும்ல. இப்போவே வா.
எவ்வளவு மினிட்ஸ் கேப் வரதுக்கு எவ்வளவு மினிட்ஸ்? வரதுக்கு என்ன ஒரு 2 minutes ஆகும், அவ்வளவுதான். ஓகே. இங்க இருந்து நம்ம போறதுக்கு எவ்வளவு நேரம்னு தெரியாதுல்ல, அதனாலதான் நான் வந்து புக் பண்ணாம இருக்கேன். அப்புறம் அவன் வந்து வெயிட் பண்ணி நம்மள ஏதாவது அசிங்கமா திட்டிட்டு இருப்பான். ஐ திங்க் சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு. இல்ல ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குப்பா. நிறைய இருக்கு. ஆமா, ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இது திரும்புற கடை எல்லாம் ஃபுல்லா சாப்பாடு கடையா இருக்குமோ? எல்லா கடையும் கூட்டமா இருக்குமா? ஆமா. இல்ல ஆனா இது கூட கிடையாது. அங்க வந்து உள்ள ஒரு ஃபுட் கோர்ட்டே இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. சொல்லலாம் ஃபுல்லா ஃபுட் ஸ்டோர் தான். ஃபுல் ஃபுட் ஸ்டோர்ஸ். எங்க கேப் ஸ்டாப் வந்துருச்சு. அப்ப நான் இதுல புக் பண்ணிரவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஓகே गाइस. ஸோ கைஸ், புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேப் ஏறினதுக்கு அப்புறமா எப்படியும் எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் இருக்கு. அந்த டைம்ல வந்து யார் கழுத்தா இருக்கிறது? இதோ உன் ஆடியன்ஸ் கழுத்தா அறுத்துரு. ஒண்ணுமே இல்லை கைஸ், நாங்க வந்து பார்க்கிங்க்கு வந்தோம். இங்க பாருங்க அந்த கூட்டத்தை, என்ன கூட்டம் திருவிழால. நம்ம இதுல வந்து நம்பர் வேற கண்டுபிடிச்சு நம்ம கை போட்டு நிப்பாட்டணுமா? ஐயோ. ஆமா, நம்ம ஏர்போர்ட்ல கூட இந்த மாதிரிலாம் இல்லம்மா. அசால்ட்டா ஜாலியா ஜஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் வந்துருவோம். இங்கெல்லாம் இப்படி இருக்கு. அதே மாதிரி இதுல வந்துட்டு இத்தனை லக்கேஜ் தான் இருக்கணும். ஒரு லக்கேஜ், ஒரு பெரிய லக்கேஜ், ஒரு சின்ன லக்கேஜ், அந்த மாதிரி தான் இருக்கணும். மெசேஜ் வந்து வெரிஃபை பண்றாங்க, செக் பண்றாங்க எல்லாருமே. சரி, ஓகே, கரெக்டா இருக்கானுங்கன்னு வச்சுக்கோவேன். ஸோ நாங்கள் வந்து டோர் 5 கிட்ட வெயிட் பண்ணுறோம். டோருக்கு பேர் பின் 2. ஸோ கைஸ், ஒரு வழியாக அவ்வளோ போராட்டம் ஆனதுக்கப்புறமா கேப் ஏறியாச்சு. கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஆக்சுவலி எவ்வளோ நேரம் காமிக்கலாம் இருக்கும்? 1 hour கிட்ட. 1 hour ஓடு. ஃப்ளைட்ல இருந்து இறங்கும் போது பச்சை பசேல்னு இருக்கு, சுத்தி தண்ணியா இருக்குன்னு. அதான் பக்கத்துல சிட்டியே இல்ல போல. 1 hour இங்க இருந்து டிராவல் ஆகி போகணும். 60 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். நீ வந்து புலம்புறதுக்காக விளாக் எடுக்கிற மாதிரி இருக்கு கைஸ். இந்த பொண்ணோட எல்லா 200 சப்ஸ்கிரைபர்ஸும் அப்படியே 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க. வன்மம் ஃபுல்லா வன்மம் தான். இங்க பாருங்க, இந்த மூஞ்சி ஃபுல்லா வன்மம் மூஞ்சி தான். இல்லைங்க, சுத்தி எனக்கு தெரிஞ்ச ஃபுல்லாவே இந்த காடு தான். இங்க இருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு போனாதான் சிட்டியே கண்ணில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து நம்ம பெங்களூரா இருக்கட்டும், அதே மாதிரி 47 kilometers away from the city. இது வந்து கொஞ்சம் 60 kilometers away from the city. அதான் பட் இதுல வந்து ஹைவேஸ் இருக்கிறதுனால ஈஸியா போயிடலாம். இப்போ போற ரோடே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஹைவேஸ் மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு ரோடெல்லாம். ரோடு நல்லா தான் இருக்கும். போய் சேரணும்னா நாம தான் நல்லா இருக்கும். நான் ரூஃப் டச் பண்றோம், இவரு வேகமா ஓட்டுறாரு. ஆமா கைஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் அழகான ஒரு நல்ல ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு அப்படியே காமிக்கும். ஸோ இதுதான் அந்த ஹைவேஸ். போயிட்டு இல்லை, பறந்துகிட்டு இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா சரியான ஸ்பீடு, கிட்டத்தட்ட ஒரு 100ல போறாரு. ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியல, அந்த மாதிரி போற மாதிரியே தெரியல நமக்கு. அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும், டைம் ஆகும் ரீச் ஆகுறதுக்கு, லொக்கேஷன் ரீச் ஆகுறதுக்கு. ஸோ லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு வேணா நான் வந்து உங்களுக்கு அங்கே என்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து குலாலம்பூர் வரீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்கா அப்படின்றது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இஃப் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, பின்னாடி இருக்கிற வன்ம மனிதர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்து பிக் எம். ஸோ மெக்டொனால்ட்ஸ்க்கு மிக அருகில், ஆக்சுவலி மெக்டொனால்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்குது இந்த ஹோட்டல் பிக் எம். அண்ட் அட் தி சேம் டைம் இட் இஸ் இன் தி சிட்டி சென்டர். பக்கத்தில் தான், அதான் மேலே தான். ஸோ சிட்டி சென்டராகவும் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு ரூம்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக ரூம் இது வாங்கியாச்சு, ரூம் கார்டு வாங்கியாச்சு. இதுதான் இந்த பிக் எம்கான ரூம் கார்டு. அண்ட் இது என்னோட பில்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பில்லு வந்துட்டு டூரிசம் டேக்ஸ்ன்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது January 1, 2023 மலேசியாவில் எந்த ஹோட்டல் போனீங்க அப்படின்னாலும் ஸ்டாண்டர்டாக 10 ringgits per room per நைட்டுக்கு டூரிசம் டேக்ஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து 60 ringgits சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே போகணும் அப்படின்னா நம்ம ரூம் என்ன நம்பரு? 303311.
ஓகே, அப்படியே வைமா. தற்குறி. ஓப்பன். இப்போ கார்டு வை. அதில் அதை எடுத்து வைக்கணும். இப்போ மட்டும் அதை எடுத்து வைக்கணும். ஆமா, ஆப்வியஸ்லி ப்ரோ. வாட் இஸ் திஸ் ப்ரோ? கைஸ், ஸோ ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான். ஒரு ஓகே, நல்லா இருக்கு, நாட் டூ பேட். சரி, அந்த ரூம் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இங்க இருந்து நம்ம அப்படியே நகர்ந்து போய் 311 போய் பார்க்க போறோம். 311 பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புலயே இருக்கு. இந்த ரூம் வந்து பிகர் ஒன். எனக்கு ஏதாவது அப்படிதான் ஃபீல் ஆகுது. சேம் மாதிரி தான் இருக்கு. அப்ப எனக்கு தான் வந்து நான் இது இல்யூஷன்ல இருக்கேன், ஹாலுசினேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், இது வேற யாரும் கிடையாது, நம்ம கிருத்திகா தான். மாஸ்க் போட்டு ஜோக்கர் மாதிரி இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பயந்துடாதீங்க. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது நாங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லிடுவோம். நம்ம வந்து ரூம் ஆக்சுவலி செக்இன் பண்ணிட்டோம். லைக் இது வந்து சிட்டியோட சென்டரில் இருக்குது இந்த ரூம், பிக் எம் ஹோட்டலோட இந்த ரூம். ஆக்சுவலி ரூம் வந்து லைக் பர் டே வந்து 1700 2000 வரைக்கும் அந்த சார்ஜஸ் ரேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலி ரூம் வந்து குவைட் லைக் ஓகே ஃபைன், யா இட்ஸ் குட். ஆக்சுவலி அந்த 1700க்கு இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம ஊருக்கு கம்பேர் பண்றச்சு இங்க ஓகே ஃபைன், இட்ஸ் குட். சிட்டி சென்டர்ல இருக்கு. இந்த சைடு அஞ்சப்பர் இருக்கு, அந்த சைடு சங்கீதாஸ் இருக்கு, ஆப்போசிட்ல கேஎஃப்சி இருக்கு, பக்கத்துல கேகே இருக்கு, கீழே மெக்டானல்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து லைக் என்ன சொல்றது, ஓவராலா வந்து எல்லாமே வந்து சங்கீதா போயிருவேன். நீங்க எங்கேயாச்சும் ஆக்டோபஸ் கறி தின்னு சாப்பிட போங்க. லைக் ஓவரால் வந்து லைக் நல்லா இருக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ காய்ஸ், ஸ்டெப் அவுட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்.